அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். பாத்தே சயின்ஸ் அகாடமியால தரம் 11க்கான ஆன்லைன் ரீதியான விஞ்ஞான வகுப்புகள்ல 3ஆம் தவணைக்கான பாடத்துல நாங்க ஏற்கனவே அலகு 12 மின்னிற சாயனம் பாடத்தை நிறைவு செய்திருக்கின்றோம். இன்றைய வகுப்புல நாங்க அலகு 11க்கான இலத்திரனியல் அப்படின்னு ஒரு பாடத்தை நாங்க ஆரம்பிக்க போறோம். மிக முக்கியமான ஒரு பாடம் இது. உங்களோட ஏலெவல் காலங்கள்ல பிசிக்ஸோட தொடர்பான மிக முக்கியமான ஒரு பாடம். அதிகளவான புள்ளிகளை பெற்றுக்கொள்ற ஒரு பாடம். எனவே ஓ லெவல்ல பாத்தீங்கன்னு சொன்னால் மிக முக்கியமான சில இடங்கள்ல இந்த வினாக்கள் வாருது வளமை. பார்ட் 1ல ஒரு எம்சிக்யூ வினாக்கள் வரும். அதே போல சம்டைம் ஸ்ட்ரக்சர்ல, அதே போல எஸ்ஏ பகுதிகளில் இந்த வினாக்கள் வாரத்துக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. எனவே கட்டாயம் இதுகளை கவனத்துல கொள்ள வேண்டும். சரியா பிள்ளைகள்? ரைட், ஓகே. இப்ப நாங்க மிக முக்கியமாக இந்த இலத்திரனியல் அப்படின்ற பாடத்துல மிக முக்கியமாக படிக்கிற விஷயம் என்னன்னா, இலத்திரனியல் அப்படின்னா என்னன்னு நாங்க பாக்குறோம். இலத்திரனியல் அப்படின்னா என்னன்னு நாங்க பார்க்க போறோம். இந்த இலத்திரனியல் அப்படின்னு சொல்றது என்ன, இலத்திரனியல் அப்படின்னா என்ன. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, இந்த இலத்திரனியல்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான இருவாய் தொடர்பான விஷயங்கள், அதுல தொழிற்பாடு. மூன்றாவது மூவாய் அப்படின்னு ஒன்று இருக்கு, அதுல தொழிற்பாடு. இவ்வளவு விஷயங்களை இந்த பிள்ளைகள் நாங்க பார்க்க போறோம். அப்ப இலத்திரனியல் என்ன, அதுல இருக்கக்கூடிய இருவாய் மூவாய், இதுல தொழிற்பாடுகள் தொடர்பான விஷயங்களை நாங்க படிக்க போறோம். ரைட். அப்ப இலத்திரனியல் என்பது அதுல அறிமுகம் உங்களுக்கு மிக முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும். இலத்திரனியலை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப காலத்துல, ஆதி காலத்துல மனிதன் வேடுவர் யுகமாக இருந்தான். வேடுவர் யுகம்னு சொன்னால் காடுகள்ல உங்களுக்கு தெரியும், தேவையான மிருகங்களை வேட்டையாடி அம்புகளை எய்து இப்படியாக ஆதிகால மனிதன் இலை உலைகளை உடுத்தி கொண்டு இப்படி தெரிஞ்சு கொண்டிருந்த வேடுவர் யுக மனிதன் பிற்காலத்துல விவசாய யுகத்துக்கு மாறினான். குறிப்பாக சேனை பயிற்சி என்று சொல்லுவாங்க. காடுகளை அழிச்சு அங்க இருக்கக்கூடிய மரங்கள கட்டைகளை எடுத்து வேலியாக வச்சு தானியங்களை போடுறான், மழையை நம்பி. அதன் பிற்பாடு என்ன செய்யறான், தானியங்களை எடுத்து உணவுக்காக அதை பயன்படுத்துறான். அதன் பிற்பட்ட காலத்துல பாத்தீங்கன்னா சில கைத்தொழில் யுகம் உருவாக்கப்படுது. கைத்தொழில் யுகம்னு சொன்னா உங்களுக்கு தெரியணும், சில இயந்திரங்களை மையப்படுத்தி அவனுடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்குது. இயந்திரங்களை மையப்படுத்தி. அப்ப இயந்திரங்கள்ன்ற போது பல்வேறு தொழில்களை புரியறதுக்காக சில இயந்திரங்களை, எளிய இயந்திரங்கள், சிக்கலான பொறிகள், இப்படி பல இயந்திரங்களை பயன்படுத்துறாங்க. ரைட். அதன் பிற்பாடு பிள்ளைகள் உங்களுக்கு தெரியணும், இந்த கைத்தொழில் வளர்ச்சியின் பிற்பாடு மிக முக்கியமாக இந்த இலத்திரனியல் அப்படின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த உலகத்துக்கு அறிமுகமாகும். இலத்திரனியல் என்பது முற்றிலும் தொடர்பாடலுக்காக பயன்படுத்தப்படுகின்ற மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்குது இந்த இலத்திரனியல். தொடர்பாடல்ன்ற போது உங்களுக்கு தெரியணும், ஆதி காலத்துல பாத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியணும், தொடர்பாடல்கள் எவ்வாறு அமைந்தது பாத்தீங்கன்னு சொன்னால், தொடர்பாடல் எப்படி அமைஞ்சதுன்னு பாத்தீங்கன்னா, ஆதி காலத்துல ரைட், அப்ப பெரிய மலைகளுக்கு மேலே இருந்து கூக்குரல் இட்டு அல்லது பறை அடித்து கொண்டு, ஏன்னா தீப்பொறிகளை தீயால தீ மூட்டி இவ்வாறு தகவல்களை பரிமாறி கொண்டிருந்தான் மனிதன். அதன் பிற்பட்ட காலத்துல பாத்தீங்கன்னு சொன்னா சில முக்கியமான நிகழ்வுகள் எல்லாம் ஏற்பட்டது. இப்ப உதாரணமா பாத்தீங்கன்னா புறாக்கள் மூலமாக தகவல்கள் பரிமாறப்பட்டது. அதே போல ஒரு மனிதன்ல, நல்ல ஆரோக்கியமான ஒரு மனிதன்ல என்ன செய்வாங்கன்னா, ஒரு விஷயத்தை சொல்லும் போது அவர் ஓடி பேத்து இன்னும் ஒரு இடத்துல போய் அந்த தகவலை பரிமாற்றம் செய்து கொண்டிருந்தார். அதுல குறிப்பாக ஒரு மனிதர்ல என்ன செய்யறாங்க, தகவல்களை வழங்குறாங்க. அந்த மனிதர் ஓடி போறார். கிட்டத்தட்ட 42 கிலோமீட்டர் தூரம் ஓடி போறார். போய் மரதன் அப்படின்ற ஒரு இடத்துல அவர் என்ன செய்யறார், இறந்து போகிறார் ஒரு நபர். அப்ப இந்த மரதன் அப்படின்ற ஒரு இடத்துல இறந்து போறதால இதை ஞாபகப்படுத்துற மாதிரி ஒலிம்பிக்ல மரதன் அப்படின்னு ஒரு விளையாட்டு எல்லாம் அறிமுகப்படுத்தப்பட்டது. இப்படி எல்லாம்
பல வரலாறுகள் இருக்கு பிள்ளை இந்த தொடர்பாடு. ரைட். இது கிட்டத்தட்ட ஒரு 25-30 வருடங்களுக்கு முன்பு எங்கட நாட்டுல பாத்தீங்கன்னா தொடர்பாடல் எப்படி இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உதாரணமாக ஒரு வெளிநாடுகள்ல இருந்த ஒரு கடதாசி போடுவாங்க, காகிதம். அப்ப அந்த கடதாசியில பாத்தீங்கன்னா எழுதப்பட்டிருக்கும், எனக்கு சுகம் இல்லை அப்படின்னு எழுதப்பட்டிருந்தால், இங்க கடதாசி வார டைமுக்கு அவர் இறந்து போயிருப்பார், அல்லது அவருக்கு அந்த நோய் குணமாகி இன்னும் ஒரு நோய் வந்திருக்கும். ஆகவே பாத்தீங்கன்னா இவ்வாறு மிக மெதுவாக தகவல் பரிமாற்றம் நடைபெற்றது. ஆனால் தற்காலத்தில் சொல்றாங்க உள்ளங்கையில் உலகம், உள்ளங்கையில உலகம். இப்ப நாங்க படிச்சு கொண்டிருக்கிற இந்த ஆன்லைன் மூலமான இந்த வகுப்புகள் எல்லாம் இந்த இலத்திரனியல் அப்படின்னு ஒரு பாடத்தால உருவாக்கப்பட்ட மிக முக்கியமான விடயமாக இருக்கு. ஆகவே பிள்ளைகள், அப்ப இலத்திரனியல் என்பது ஒரு இந்த காலத்துல மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கு. அதைத்தான் நான் ஏற்கனவே உங்களுக்கு போட்டிருந்தேன். வெற்றிட குழாயில் இருந்து ஆரம்பிக்கப்பட்ட இந்த இலத்திரனியல் தொழில்நுட்பம் தற்காலத்துல AI தொழில்நுட்பம் வரையிலாக பரவலடைந்து காணப்படுகிறது. இதெல்லாம் எவ்வாறு ஏற்பட்டது, அதுக்கான காரணம் என்ன, அடிப்படை என்ன என்ற விடயங்களைத்தான் நாங்கள் இந்த பாடத்துல படிக்க போறோம். சரியா பிள்ளை? உங்களுக்கு தெரியும், ரைட்? இலத்திரனியல் என்பது அவ்வளோ இந்த உலகத்தை அப்படியோ அதாவது கட்டி ஆளக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு விடயமாக இந்த இலத்திரனியல் காணப்படுது. அந்த பாடத்தை தான் நாங்க படிக்க போறோம். இலத்திரனியலுக்கு பிற்பாடும் தற்போதும் என்ன செய்யுது, இன்னும் ஒரு புரட்சியோடு உருவாக்கப்பட்டிருக்கு. இதை சொல்லுது பசுமை எண்ணக்கரு, அதாவது கிரீன் டெக்னாலஜி. பசுமை எண்ணக்கரு அப்படின்னு ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கு, பசுமை எண்ணக்கரு. அப்ப பாத்தீங்கன்னா பிள்ளைகள் உங்களுக்கு தெரியணும், ரைட்? இப்படி பல்வேறு காலகட்டங்கள்ல பல்வேறு பரிணாம வளர்ச்சி நடைபெற்று கொண்டு இருக்குது. சரி பிள்ளைகள், நாங்க இப்ப இலத்திரனியல் தொடர்பான விஷயத்தை நாங்க பார்ப்போம். அதுல மிக முக்கியமாக நாங்க இலத்திரனியல்ல மிக முக்கியமாக எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் பிள்ளைகள், இலத்திரனியல்ல மிக முக்கியமாக தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம், முதலாவது எங்களுக்கு தெரியும் இந்த மின் கடத்தினா என்ன, மின் காவலினா என்ன, குறை கடத்தினா என்ன, இப்படின்ற விடயங்களை நாங்க தெரிஞ்சிருக்கோம். முதலாவது மின் கடத்தி. அப்ப மின் கடத்தின்னு சொல்றது பிள்ளைகள், மின்னை கடத்தக்கூடிய பதார்த்தம், மின்ன கடத்துற பதார்த்தம் அதானே மின் கடத்தி. மின்னை கடத்தும் திரவியம், மின்னை கடத்தும் திரவியம். அப்ப மின்னை கடத்தும் திரவியம், ரைட், மின் கடத்தியாக இருக்கும். மின்னை கடத்துற திரவியம் மின் கடத்தியாக இருக்கும். உதாரணமாக பாத்தீங்கன்னா உலோகங்கள் எல்லாம் மின்னை கடத்தும், உலோகங்கள் எல்லாம் மின்னை கடத்தும். அதுலயும் குறிப்பாக செப்பு கம்பி, மிக முக்கியமாக செப்பு மின்னை கடத்தும். அதே போல இரும்பு, இவ்வாறான உலோகங்கள், கலப்புலோகங்களும் மின்னை கடத்தும். கலப்புலோகங்கள்ன போது பித்தளை, அதே மாதிரி நிக்ரோம், என்ன பித்தளை, அதே மாதிரி நிக்ரோம் எல்லாம் மின்னை கடத்தக்கூடியவை. நிக்ரோம் இப்படியான கலப்புலோகங்களும் என்ன செய்யும், மின்னை கடத்தக்கூடியவையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பச்சை மரமும் மின்னை கடத்தும். பச்சை மரம் அப்படின்னா உங்களுக்கு தெரியணும், உதாரணமாக ஒரு மரத்திலிருந்து ஒரு தண்டை வெட்டி அதை நீங்க மின் கம்பத்துல இதுல சரி படுமா இருந்தா அதனூடாகவும் மீன் கடத்தப்படும். உங்களுக்கு தெரியும், பச்சை மரம் மின்னை கடத்தும். அதே போல அனுலோக நிலையில இருக்கக்கூடிய காரியமும் மின்னை கடத்தும். காரியமும் மின்னை கடத்தும். இவ்வாறு பிள்ளைகள் மிக முக்கியமான சில பதார்த்தங்கள் மின்னை கடத்தக்கூடியதாக இருக்குது. மிக முக்கியமான பதார்த்தங்கள் மின்னை கடத்தக்கூடியதாக இருக்கு. இதெல்லாம் மின் கடத்திகள். இது மின்னை கடத்துறதுக்கு காரணம் பிள்ளைகள் சுயாதீன இலத்திரன்கள். மிக முக்கியமா தெரிஞ்சிருக்கணும், இது மின்னை கடத்துறதுக்கு காரணம் சுயாதீன இலத்திரன்கள். இது நல்லா மின்னை கடத்த காரணம் சுயாதீன இலத்திரன்கள். இப்ப உதாரணமா நாங்க பார்க்கிறோம், ஒரு பேட்டரின்னு எடுக்கிறோம். ஓட்ட மின்னியல் ஒரு பாடத்துல நாங்க படிக்கிறோம், பேட்டரி நேர்முடிவிட மறைமுடிவு. இதுல இப்படி ஒரு கடத்தி ஒன்று இருக்கு, இது இப்படி ஒரு கடத்தி ஒன்று இருக்கு, இப்படி ஒரு கடத்தி. இப்ப இந்த கடத்தில பிள்ளைகள் உங்களுக்கு தெரியணும்,
மின் கடத்தின்னு சொன்னா இப்ப நான் சொன்ன மாதிரி சுயாதீன இலத்திரன்கள் காணப்படும். அதிகளவான சுயாதீன இலத்திரன்கள் காணப்படும். இலத்திரன் இருக்கும் சக்தி மட்டத்துல, ஏன்னா அணுவுக்கு வெளியால சக்தி மட்டத்துல இலத்திரன்கள் காணப்படும். அது உங்களுக்கு தெரியும், தெரியும். இப்ப இந்த உலர் மின்கலம் எடுத்தீங்கன்னா வெற்றியில காமன் போர்டு இருக்கும். சரி, உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா ரசாயன பதார்த்தங்கள் காணப்படுது. ரசாயன பதார்த்தம், இதுக்குள்ள ரசாயன பதார்த்தங்கள் இருக்கு. கெமிக்கல், அமோனியம் குளோரைட், பசை, மங்கனீர் ஆக்சைடு எல்லாமே இருக்கும் இதுக்குள்ள. நீங்க சின்ன வகுப்புல படிச்சிருப்பீங்க அமோனியம் குளோரைட், பசை. இங்க ரசாயன சக்தி என்ன சக்தியா மாறுதுண்டா? மின் சக்தியா மாறுது. அதாவது இங்க சுயாதீன இலத்திரன்கள் இங்க மறை முடிவிடத்துல உருவாகுது. சுயாதீன இலத்திரன்கள் நாங்க மின்னிரசாயன களங்கள் படிச்சுட்டோம். அப்ப மின்னிரசாயன களத்துல சுயாதீன இலத்திரன்கள் நாங்க பார்த்தோம். இவ்வாறு சல்பூரிக் அமிலம்னு சொன்னா நாகத்தகடு, செப்பு தகடு, ரைட், இப்படி இணைக்கிறோம்னு சொன்னா அப்ப நாகத்தகடு, இது செப்பு தகடுண்டா, நாகத்தகடு இலத்திரனை இழக்கிறதால இதுதான் மறை முடிவிடம் நாங்க படிச்சோம். அப்ப இது நேர் முடிவிடமாக இருக்கும் எளிய மின்கலத்துல நாங்க படிச்சோம். ஆகவே அப்ப இலத்திரன்களை உருவாக்கக்கூடிய மறை முடிவிடத்துல இலத்திரன்கள் உருவாக்கும். இந்த இலத்திரன்களும் இந்த கடத்தில் இருக்கக்கூடிய சுயாதீன இலத்திரன்களும் ஒத்த ஏற்றம். ஏன்? ரெண்டும் மறை ஏற்றம். ஒத்த ஏற்றம் என்ன செய்யணும்? ஒன்று தள்ளும். அப்ப இவரை தள்ளும். இந்த இலத்திரன் போய் இந்த இலத்திரனோட ரெண்டும் தள்ளும். ஒத்த ஏற்றங்கள் ஒன்றோட தள்ளும். தள்ள இந்த இலத்திரன்கள் என்ன செய்யண்டா? அசை. அந்த இலத்திரன்கள் என்ன ஒத்த ஏற்றம் ஒன்றோட தள்ள இலத்திரன் அசை. அப்ப இலத்திரன் செறிவு கூட இருக்குது மறை, இங்க இலத்திரன்கள் செறிவு குறைய இருக்கிறது நேர். ஆகவே இவ்வாறு கடத்திகள் மின்னை கடத்துறதுக்கு காரணம் இந்த சுயாதீன இலத்திரன்கள். இது விளையாட நான் சொன்ன விஷயம் மின் கடத்தின்னு சொன்னா மின்னை கடத்தக்கூடிய திரவியம். அப்ப உலோகங்கள், அதே மாதிரி கலப்புலோகங்கள்ல பித்தளை, நிக்ரோம், பச்சை மரம், காரியம் மின்னை கடத்த காரணம் சுயாதீன இலத்திரன்கள். ஓகே, அப்படி இதே திரவ நிலை கரைசல் நிலையில மின்ன கடத்துமா இருக்கு, அதை சொல்றது மின் பகுபொருள். நாங்க ஏற்கனவே படிச்சிட்டோம் மின் பகுபொருள். அதுக்கு காரணம் அசையும் அயன்கள் தான் அதுக்கு காரணமாக இருக்கும். ஆகவே மின் கடத்திகளாக இருந்தால் சுயாதீன இலத்திரன். ரைட். ரெண்டாவது பாத்தீங்கன்னா மின் காவல் என்று சொன்னா மின்னை கடத்தாத திரவியம். மின் காவல். அதுல குறிப்பாக அல்லுலோகங்கள் மின்ன கடத்தாது. அல்லுலோகம் மின்னை கடத்தாது. அதே போல பிளாஸ்டிக், அதே மாதிரி இரப்பர், கண்ணாடி, துணி வகைகள், ரைட், பேஃபெக்ஸ் கோல், எபனைட் கோல், அதே மாதிரி துணி வகைகள் இதெல்லாம் என்ன செய்யாதுன்னு பாத்தீங்கன்னா மின்னை கடத்தாது. பொலித்தீன் இதெல்லாம் மின்னை கடத்தாது. மின் காவல் சொல்ற விஷயம் விளங்குறாக்கள். ஏன் மின் காவலின்னு சொன்னா இங்க சுயாதீன இலத்திரன்கள் காணப்படாது. சுயாதீன இலத்திரன் இல்லை. ஏன்னு சொன்னா இது ஒரு பங்கீட்டு வலு பிணைப்பு கொண்டது. அப்ப பங்கீட்டு வலு பிணைப்புன்னு சொன்னா இப்ப காபன் எடுத்தா பங்கீட்டு வலு பிணைப்பு, ஒரு சோடு இலத்திரன் பங்கு. அப்ப பங்கீட்டு வலு பிணைப்பில் ஈடுபடுறதால சுயாதீன இலத்திரன்கள் அளவு குறைவாக இருக்கும். எனவே அந்த பிணைப்பு ஒரு வலிமையான பிணைப்பாக இருக்கிறதால, பங்கீட்டு வலு பிணைப்பு இது ஒரு வலிமையான பிணைப்பாக இருக்கிறதால, சுயாதீன இலத்திரன்கள் அசைறதுக்கான சந்தர்ப்பம் குறைவாக இருக்கிறதால அப்ப மின் காவலிகள் மின்னை கடத்தாது. மின் கடத்திகள்ல சுயாதீன இலத்திரன்கள் இருக்கிறதால அது அசைந்து மின்னை கடத்தும். ஆகவே மின் கடத்திகள் மின்னை கடத்தக்கூடியவை, மின் காவலிகள் சுயாதீன இலத்திரன்கள் இல்லாததால மின்னை கடத்தாதவை மின் காவலிகள். அப்ப மின் கடத்தி, மின் காவல், இந்த அடிப்படை விஷயம் விளங்கினாக்கள் ஒரு லைக் கொண்டு தான். இந்த அடிப்படை விஷயம் ஓகே. மின் கடத்தி, மின் காவல் இது ஓகே நாக்கள். ரைட். அப்ப மின் கடத்தி ஓகே, மின் காவலி ஓகே. அப்ப இந்த இலத்திரனியல் எதிலிருந்து உருவாக்கப்பட்டது?
இலத்திரனியலுக்கு அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிள்ளைகள், குறை கடத்தி. அதுக்கு காரணம் என்ன? குறை கடத்தி. மின் கடத்தி பார்த்தோம். மின்ன கடத்துற கடத்தி, மின்னை கடத்துற திரவியம். மின் காவலின்னு சொன்னா மின்ன கடத்தாது, மின்னே கடத்தாது, மின் காவல். இது என்ன குறை கடத்தி அப்படின்னா, இது குறைவாக மின்னை கடத்து, குறைவாக மின்னை கடத்து. அதான் அவருடைய ஸ்பெஷல். குறைவாக மின்னை கடத்துற குறை கடத்தி. அந்த குறை கடத்திகள் தான் இந்த இலத்திரனியலுக்கு பேசிக் அடிப்படை. ஏன்? இப்ப உதாரணமாக பாத்தீங்கன்னா சிலிக்கன் பாருங்க, சிலிக்கன் 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 சிலிக்கன். ரைட். சிலிக்கன் அல்லது ஜெர்மானியம் யாரையும் பயன்படுத்தலாம், சிலிக்கன் அல்லது ஜெர்மானியம். ரைட். சரி, இப்ப இந்த சிலிக்கனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியணும் பிள்ளைகள். ரைட். இது 4ஆம் கூட்ட மூலம். 4ஆம் கூட்ட மூலம் இறுதி ஓட்டுல 4 இலத்தம் இருக்கு. 4 இலத்தம் அங்கால பிணைப்புல இருக்கு. இறுதி ஓட்டுல 4 இலத்தம் இருக்கு. இது இங்கால பிணைப்பு, இங்கால பிணைப்புல. இறுதி ஓட்டுல 4 இலத்தம் இருக்கும் பிள்ளை. இறுதி ஓட்டுல 4 இலத்தம் இருக்கும் சிலிக்கனை பொறுத்த வரைக்கும். இறுதி ஓட்டுல 4 இலத்திரன் இருக்கும் பிள்ளை. சிலிக்கனை பொறுத்த வரைக்கும் இறுதி ஓட்டுல 4 இலத்திரன் இருக்கும் பிள்ளை. ஏன் 4ஆம்? சிலிக்கன் இறுதி ஓட்டுல 4 இலத்திரன்கள் இருக்கும் பிள்ளைகள். ஏன்னா 4ஆம் கூட்டம். 4ஆம் கூட்டம் இறுதி ஓட்டுல 4 இலத்திரன்கள் இருக்கும் பிள்ளைகள். 4ஆம் கூட்டம் என்பதால் இறுதி ஓட்டுல 4 இலத்திரன்கள் இருக்கும் பிள்ளைகள். ரைட். ஓகே. 4ஆம் கூட்டம் என்பதால இறுதி ஓட்டுல 4 இலத்திரன்கள் இருக்கும். ரைட். நான் போடுற டாட் டாட் உங்களுக்கு விளங்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரியா பிள்ளைகள்? நான் போடுற டாட் டாட் உங்களுக்கு விளங்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரியா பிள்ளைகள்? ரைட். சரி, விளங்கும்னு நினைக்கிறேன். காரணம் என்ன? உங்களுக்கு தெரியணும், சிலிக்கன் 4ஆம் கூட்டம்ன்றதால 4 பிணைப்புகள்ல ஈடுபடும். 4 பிணைப்புகள்ல ஈடுபடும். ஏன்? ரைட். அதுக்கு தேவை இறுதி ஓட்டுல 8 இலத்திரன்கள் தேவை. இப்ப நான் போட்டிருக்கிறேன். சரி, இதுல ஒன்று எடுப்போம். இந்த சிலிக்கன் எடுத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள், நான் பாருங்க 2 4 6 8. சரியா? இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சிலிக்கன்ல ரைட், அப்ப எத்தனை? 2 4 6 8. அப்ப பிணைப்புல 8 இலத்திரன்கள் இருக்குது. ஆகவே 4 பிணைப்புல இருக்குது. இப்படி எல்லா சிலிக்கன்களும் 8 8 8 8 இலத்திரன்களோட பிணைஞ்சு காணப்படும். இது எப்ப பிணைஞ்சு காணப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பூச்சிய கெல்வினில். பூச்சிய கெல்வின்ல தான் இவ்வாறு என்ன செய்யும் சொன்னா பிள்ளைங்க, பூச்சிய கெல்வின்ல தான் இவ்வாறு பிணைப்புற்று காணப்படும். பூச்சிய கெல்வின்ல தான் இவ்வாறு சிலிக்கன் 8 8 8 இலத்திரன்களோட பிணைஞ்சு காணப்படும். பூச்சிய கெல்வின். பூச்சிய கெல்வின் என்பது நீங்க படிச்சிருக்கிறீங்க தனிப்பூச்சிய வெப்பநிலை. இப்ப உதாரணமாக ஒரு தனிப்பூச்சிய வெப்பநிலை, பூச்சிய கெல்வின் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், 273 பாகை செல்சியஸ். இது தொடர்பா நான் உங்களுக்கு அழகா சொல்லி தந்திருக்கேன். உதாரணமாக ஒரு சம்சா அப்படின்னு எடுத்தீங்கன்னா, உள்ளுக்குள்ள துணிக்கைகள் எல்லாம் என்ன செய்யும்டா, அசைஞ்சு கொண்டது, இயங்கி கொண்டது. அப்ப சுட சம்சான்னு சொன்னா அதுல இயக்க சக்தி அதிகம், இயக்க சக்தி அதிகம், அதால வெப்பநிலை கூட. மணிக்கட்டின்னு எடுத்தீங்கன்னு சொன்னா அதுக்குள்ளேயும் துணிக்கைகள் இருக்கும். இந்த துணிக்கைகள இயக்க சக்தி, சராசரி இயக்க சக்தி மிக குறைவு. துணிக்கைகள சராசரி இயக்க சக்தி மிக குறைவு. அதால இது 0 பாகை செல்சியஸ், இது ஒரு 60 பாகை செல்சியஸ். பூச்சிய கெல்வின் என்பது அங்க இருக்கிற துணிக்கைகள் எதுவுமே இயங்காத சந்தர்ப்பம். துணிக்கைகள் இயக்க சக்தி, சராசரி இயக்க சக்தி 0. அவை பூச்சிய கெல்வின். அப்ப பூச்சிய கேள்விங்கள பாத்தீங்கன்னா 8 8 8 8 இலத்திரன்களோட இந்த அதாவது குறை கடத்திகள் இவ்வாறு உறுதியாக இருக்கும். இப்ப பூச்சிய கல்வியை விட
வெப்பநிலை அதிகரிக்கும் போது, பூச்சிய கல்வியை விட வெப்பநிலை அதிகரிக்கும் போது இந்த உரை கடத்திகள் என்ன செய்யுதுன்னு சொன்னா, அதாவது வெப்பநிலையை கொடுத்ததோட வெப்பத்தை பெற்றதோட சாதாரணமாக உங்களுக்கு தெரியணும் மின் கடத்திகளை பொறுத்த வரைக்கும், குறிப்பாக உலோகங்களை பொறுத்த வரைக்கும் வெப்பநிலை கூடும் போது பிள்ளைகள் அதுல தடைத்திறன் அதிகரிக்கும். வெப்பநிலை கூடும் போது தடைத்திறன் அதிகரிக்கும். தடைத்திறன் அதிகரித்தால் கடத்து திறன் குறையும். மின்ன கடத்துற திறன் குறையும். அதாவது உங்களுக்கு தெரியுமில்ல, மின் கடத்தியை பொறுத்த வரைக்கும் வெப்பநிலை கூடுனா தடைத்திறன் கூடும். ஏன் நாம் படிச்சிருக்கிறோம் இதெல்லாம் தடை தங்கியுள்ள காரணி. நீளம் அதிகரிச்சா தடை கூடும், குறுக்கு வெட்டு பரப்பு கூடுனா தடை குறையும். கடத்தியாக்கப்பட்டுள்ள திரவியத்திலையும் தடை தங்கியுள்ளது. அதோடு சேர்த்து வெப்பநிலையிலையும் தடை தங்கியுள்ளது. வெப்பநிலை கூடுனா தடை கூடும். ஆனால் ஏன் தடை கூடுதுன்னா அப்ப உங்களுக்கு தெரியும் அது தடைக்கும் வெப்பநிலைக்குமான தொடர்பு. சரி, ஆனா இங்க நீங்க குறை கடத்திகளை ஒப்பிடும்போது, குறைவா மின்னை கடத்துற குறை கடத்திகளை ஒப்பிடும்போதோ, நீங்க வெப்பநிலை அதிகரிக்கிற டைம் குறை கடத்திகளை ஒப்பிடும்போதோ வெப்பநிலை அதிகரிச்சா தடைத்திறன் குறையும். அதாவது தடைத்திறன் குறைஞ்சி அதுல பிணைப்புகள் உடைக்கப்பட்டு அதுல கடத்துதிறன் மின்னோட்டம் அதிகரிக்கும், கடத்துதிறன் அதிகரிக்கும். ஆகவே அப்ப தனிப்பூச்சிய வெப்பநிலையில பிணைஞ்சு இருக்கிற இந்த பிணைப்புகள் வெப்பநிலையை கூடுதலாக வழங்கும் போதும் இந்த பிணைப்புகள் உடைஞ்சி என்ன செய்யும் சொன்னா பிள்ளைகள், அப்ப ஒரு இலத்திரன் எப்படி இருக்குதுன்னு சொன்னா, இந்த இலத்திரன் உங்களுக்கு தெரியும் சக்தி மட்டத்துல இலத்திரன்கள் இருக்கும். அந்த இலத்திரன் என்ன செய்யும், ஏற்கனவே இருக்கிற இலத்திரன் இருக்கிற இடத்துல உள்ள இலத்திரன் அப்படி என்ன செய்யும், வெளிக்கு அப்ப வெளிக்கு வந்தால் இந்த இடம், அதாவது ஏற்கனவே இருக்கிற இடம் நேர் ஏற்றத்தை பெறும். அப்ப இந்த இடத்துக்கு நாங்க சொல்ற பேர் துளை அப்படின்னு சொல்லுவோம். ஏற்கனவே இலத்திரன் இருந்த இடம் துளை. இது சுயாதீன இலத்திரனாக காணப்படும். அதாவது பிள்ளைகள் மிக முக்கியமாக உங்களுக்கு தெரியணும், கடத்திகளை பொறுத்த வரைக்கும் வெப்பநிலை அதிகரிக்கும் போது தடைத்திறன் கூடி கடத்துதிறன் குறையும். கடத்துதிறன் மின்ன கடத்துற தன்மை குறையும். ஆனால் குறை கடத்திகளை பொறுத்த வரைக்கும் பிணைப்புகளை அது உடைக்குது. வெப்பநிலையை கொடுத்ததோட பிணைப்புகள் உடைஞ்சு அதுல தடைத்திறனை குறைச்சி அதுல வெப்பநிலை அதாவது மின்னோட்டத்தை என்ன செய்யுது, அதிகரிக்குது, கடத்துதிறனை அதிகரிக்குது. எனவே குறை கடத்திகள்னு சொன்னா இயற்கையில என்ன செய்யும்னு சொன்னா சிலிக்கன் ஜெர்மானியம் போன்ற சில மூலகங்கள் என்ன செய்யும்னு சொன்னா இயற்கை நிலையில என்ன செய்யும்டா, அதுக்கு காரணம் அரட்டல் அடைதல், வெப்பநிலை கூறுறதன் காரணம். ஆகவே இயற்கையாகவே சிலிக்கன் ஜெர்மானியம் போன்றவைகள் குறைவாக மின்னை கடத்துது. இவற்றை நாங்க சொல்லுவோம் உள்ளீட்டு குறை கடத்தி அப்படின்னு கதைப்போம். ஆகவே பிள்ளைகள் குறை கடத்திகள்ல மிக முக்கியமான 2 குறை கடத்திகள் இருக்குது. ஒன்று இவ்வாறு சிலிக்கன் ஜெர்மானியம் என்பவை இயற்கை நிலையில் இயற்கையாகவே மின்னை கடத்தக்கூடியதாக இருக்குது. இதை நாங்க சொல்றது உள்ளீட்டு குறை கடத்தி அப்படின்னு கதைப்போம். ஆகவே பிள்ளைகள் மிக முக்கியமா விளங்கிக் கொள்வோம், குறை கடத்திகளை பொறுத்த வரைக்கும் வெப்பநிலையை அதிகரிக்கிற சந்தர்ப்பத்துல அதுல கடத்து திறன் அதிகரிக்குது. ஆகவே மிக முக்கியமாக தெரிஞ்சு கொள்வோம். அப்ப குறை கடத்தி அப்படின்னு சொன்னா மிக முக்கியமாக 2. ஒன்று உள்ளீட்டு குறை கடத்தி. அப்ப உள்ளீட்டு குறை கடத்தி அப்படின்னு சொன்னா அது இயற்கை நிலையில என்ன செய்யுதுன்னு சொன்னா, இயற்கை நிலையிலே சிலிக்கன் ஜெர்மானியம் போன்ற சில குறை கடத்திகள் என்ன செய்யுதுன்னு சொன்னா பிள்ளைகள், அப்ப இயற்கை நிலையில என்ன செய்யுதுன்னு சொன்னா சிலிக்கன் ஜெர்மானியம் போன்ற தூய குறை கடத்திகள் உள்ளீட்டு குறை கடத்திகள் எனப்படும். உள்ளீட்டு குறை கடத்தி அப்ப யாரு, சிலிக்கன் ஜெர்மானியம், இவை உள்ளீட்டு குறை கடத்திகள் ஆகும். சொன்ன விஷயம் விளங்கினாக்கள் ஒரு லைக் கொண்டாங்க. அதாவது பூச்சிய கெல்வின்ல இங்க என்ன செய்யும் சொன்னா, பூச்சிய கெல்வின்ல இங்க அதாவது பிணைப்புகள் உறுதியாக இருக்கும்.
அப்ப பிணைப்புகள் உறுதியாக இருக்கிறதால இங்க சுயாதீன இலத்திரன்கள் இல்ல மின்ன கடத்துறது. அப்ப மின்ன கடத்த முடியாது. ஆனால் வெப்பம், நீங்க வெப்பநிலை அதிகரிக்கிற சந்தர்ப்பத்துல இந்த பிணைப்புகள் நலிவடைந்து உடைந்து என்ன செய்யும்னு சொன்னால் இங்க இருக்கிற இந்த இலத்திரன்கள் என்ன செய்யும், அந்த இடத்திலிருந்து வெளியே போகுது. அந்த இடத்தை நாங்க துளை அப்படின்னு கதைக்கிறோம். இத சுயாதீன இலத்திரன் கதைப்போம். இப்ப என்ன நடக்கும், இந்த துளையை நோக்கி இன்னும் ஒரு இலத்திரன் என்ன செய்யும், விடியாசை இங்க வர. அப்ப இலத்திரன் இங்க வர இந்த இடம் துளையை உருவாக்கும். இது துளையை உருவாக்கும், இது துளையை உருவாக்கும். திரும்ப இந்த இடத்துக்கு இன்னும் ஒரு இலத்திரன் போகும், இது துளையை உருவாக்கும். ஆகவே பாத்தீங்கன்னு சொன்னா இவ்வாறு இயற்கை நிலையிலே சிலிக்கன் ஜேர்மானியம் போன்றவை எல்லாம் உள்ளீட்டு குறைகடத்திகளாக காணப்படுது. ரைட். அப்ப இயற்கை நிலையிலே பாத்தீங்கன்னு சொன்னா சிலிக்கன் ஜேர்மானியம் போன்ற தூய குறைகடத்திகளை நாங்க உள்ளீட்டு குறைகடத்தி அப்படின்னு சொல்லுவோம். ரைட். அப்ப உள்ளீட்டு குறைகடத்தி அப்படின்னு சொல்லுவோம். இயற்கை நிலையில இருக்கக்கூடிய சிலிக்கன் ஜேர்மானியம் போன்ற குறைகடத்திகளை நாங்க உள்ளீட்டு குறைகடத்திகள் அப்படின்னு கதைப்போம். அப்ப உங்களுக்கு கேள்வி வரும், அப்ப உள்ளீட்டு குறைகடத்திகள் எல்லாம் யாரு அப்படின்னு கேட்டா, அப்ப சிலிக்கன் ஜேர்மானியம், இயற்கை நிலையில இருக்கக்கூடிய சிலிக்கன் ஜேர்மானியம் என்பவை உள்ளீட்டு குறைகடத்திகளாக இருக்கும். சரியா பிள்ளைகள்? அந்த இலத்திரங்கள் வெளியேற்றப்பட்டால் இது சுயாதீன இலத்திரன். அந்த இடம் ஹால், துளைன்னு சொல்லுவோம். துளை என்பது நேரேட். மேல் இலத்திரன் வெளியேற்றப்பட்டால் அந்த இடத்துல இலத்திரன் ஒன்று உட்கார்றதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. ஆகவே அதை நாங்க நேர்னு சொல்லுவோம். அப்பதானே ஒரு மறையேற்றம் வந்து உட்காரலாம், நேர் வந்து உட்காரலாம். அப்ப நேர் வந்து அதாவது மறை வந்து இந்த நேரேற்றம் கொண்ட இந்த இடத்துல உட்காரலாம். அப்ப இலத்திரங்கள் வாரத்துக்கான ஒரு ஆற்றல் இருக்குது என்பதை காட்டுதான் இந்த துளை அப்படின்னு சொல்லுவோம். நேரேற்றம் கொண்ட துளை, இது சுயாதீன இலத்திரனாக இருக்கும். ஆகவே இயற்கையில காணப்படுகின்ற உள்ளீட்டு குறைகடத்திகள், அதாவது குறைகடத்திகளான சிலிக்கன் ஜேர்மானியம், இவையை நாங்க சொல்லுவோம் உள்ளீட்டு குறைகடத்தி. இது ஓகே அப்படியே? உள்ளீட்டு குறைகடத்தி ஓகே. இது ஓகேன்னு சொன்னா நாம இனி பார்க்க போறோம் வெளியீட்டு குறைகடத்தி. வெளியீட்டு குறைகடத்தி இப்படின்னு பார்க்க போறோம். அப்ப உள்ளீட்டு குறைகடத்தின்னா இயற்கை நிலையில காணப்படுற குறைகடத்திகள் சிலிக்கன் ஜேர்மானியம், இவையை நாங்க சொல்லுவோம் உள்ளீட்டு குறைகடத்தி. இப்ப நாங்க வெளியீட்டு குறைகடத்தி அழைப்போம். வெளியீட்டு குறைகடத்தின் அப்படிகள் இதுக்கு நாங்க ஏன் வெளியீட்டு குறைகடத்தி நாங்க அதாவது உற்பத்தி செய்ய போறோம் சொன்னா, இந்த உள்ளீட்டு குறைகடத்திக்கு சப்போர்ட் இன்னும் கூடுதலாக, ரைட், இன்னும் கூடுதலாக அந்த மின் கடத்தையில் லேயல் ஸ்டார்ட்ல நான் சொன்னேன் மின் கடத்தி. அப்ப மின் கடத்தினா என்ன, இது நல்லா மின்னை கடத்தும். மின் கடத்தின்னு சொன்னாப்புல நல்லா மின்னை கடத்தும், இது மின்ன கடத்தும், வேகமா கடத்தும். ரைட். அதே போல மின் காவலின்னு சொன்னா அவருக்கு இந்த மின்ன கடத்துறதுக்கு சம்பந்தமே இல்லை. மின் அங்கால போவார், இங்க மின் இருந்தா அங்கிட்டு மின் போவார், கடத்துறதுக்கான சந்தர்ப்பம் இல்லை. ஏன்? அவங்க சுயாதீன இலத்திரங்களே இல்லை. குறை கடத்தின்னு சொன்னா நீங்க நினைக்கிற மாதிரிக்கு, ரைட், குறை கடத்தின்னு சொன்னா நீங்க நினைக்கிற மாதிரிக்கு இப்படி மிக விரைவாக எல்லாம் மின்ன கடத்த தெரியாது. மிக சொற்ப அளவுல, உதாரணமா இது அம்பியர் அளவுல மின்ன கடத்தினா, இது மில்லி ஆம்பியர், மைக்ரோ ஆம்பியர் அளவுல மிக குறைவாக மின்னை கடத்தக்கூடியதாக இருக்கும். குறைவா கடத்தும் மின்ன கடத்தும், நல்ல விரைவா கடத்தும் இல்ல, மின்ன கடத்தாததும் இல்ல, குறைவா சிறிதளவு மின்னை கடத்தக்கூடியது. ஓகேயா? டவுட் கேட்டபுள்ள விளையிட்டா. இப்ப குறை கடத்தினா என்ன, மிக குறைவாக மின்னை கடத்துறது. ரைட்டா? மிக குறைவாக மின்ன கடத்துறது. அந்த மிக குறைவாக மின்ன கடத்துற அந்த திரவியத்துல உள்ளீட்டு குறை கடத்தினா அது இயற்கையாகவே சிலிக்கன் ஜேர்மானியம் அந்த குறை கடத்தியா இருக்குதானே, இவற்றை நாங்க சொல்றது உள்ளீட்டு குறை கடத்தி. சரி. அப்ப வெளியீட்டு குறை கடத்தினா இப்படி கடத்துற இந்த குறை கடத்தியை விட இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா, மின் கடத்தி மாதிரி இல்ல, இதை விட கொஞ்சம் ஸ்பீடா மின்ன கடத்துறதுக்காக, இன்னும் கொஞ்சம் வேகமாக மின்ன கடத்த வைக்கிறதுக்காக பயன்படுத்துகின்ற குறை கடத்தி தான்
வெளியீட்டு குறைகடத்தி. அந்த வெளியீட்டு குறைகடத்திக்கு என்ன செய்ய போறாங்க அப்படின்னா, இந்த வெளியீட்டு குறைகடத்திக்கு 3ஆம் கூட்ட மூலகங்கள் அதே போல 5ஆம் கூட்ட மூலகங்களை மாசாக்கம் செய்ய போறாங்க. இந்த உள்ளீட்டு குறைகடத்தியோட 3ஆம் கூட்ட 5ஆம் கூட்ட மூலகங்களை மாசாக்கம் செய்ய போறாங்க. இப்ப ஆவர்த்தன அட்டவணையில உள்ளே நினைக்க சொல்லுங்க, 3ஆம் கூட்ட மூலகங்கள் யார் இருக்குது? போரன் இருக்குது. ஓகே, அலுமினியம் இருக்குது. இது ரெண்டும் எல்லாருக்கும் தெரியும், போரன் அலுமினியம், ரைட்? அதோட நான் சிலது சொல்லித்தாரேன். கலீலியம், இந்தியம், டெலிலியம் இப்படின்னு சில உள்ளீட்டு குறைகடத்திகள் இருக்குது. இந்த 3ஆம் கூட்ட மூலகங்கள் இருக்கு. போரன், அலுமினியம், கலீலியம், இந்தியம், டெலிலியம். கலீலியம், இந்தியம், டெலிலியம். டெலிலியம் 5ஆம் கூட்ட மூலகங்களாக நைதரசன், பொசுபரஸ், ஆர்சனிக், பாருங்க, ஆர்சனிக், எஸ்பி ஆன்டிமனின்னு சொல்றேன், எஸ்பி பிஸ்மத், நைதரசன், பொசுபரஸ், ஆர்சனிக், எஸ்பி பிஸ்மத் இதெல்லாம் 5ஆம் கூட்ட மூலகங்களாக இருக்கு. நோட் பண்ணிக்கொள்ளுங்க, பிறகு உங்களுக்கு ஞாபகம் வரும். இப்போதைக்கு ஞாபகம் வராட்டியும் 3ஆம் கூட்ட மூலகங்கள்னா போரன், அலுமினியம், கலீலியம், இந்தியம், டெலிலியம். 5ஆம் கூட்ட மூலகங்கள் நைதரசன், பொசுபரஸ், ஆர்சனிக், எஸ்பி பிஸ்மத். ரைட் பிள்ளைகள், ஒழுங்கு ஏற்கனவே நான் சொன்னேன். உள்ளீட்டு குறைகடத்தி, உள்ளீட்டு குறைகடத்தியை பொறுத்த வரைக்கும் இவ்வாறு 8 இலத்திரன்கள் பிணைப்பில் ஈடுபட்டு காணப்படும். 8 இலத்திரன்கள் பிணைப்பில் ஈடுபட்டு காணப்படும். இது உள்ளீட்டு குறைகடத்தியா இருக்கும். உங்களுக்கு தெரியும், இது உள்ளீட்டு குறைகடத்தி. இப்ப பாத்தீங்கன்னா பிள்ளைகள், உள்ளீட்டு குறைகடத்தியோட நாங்க 3ஆம் கூட்ட மூலகத்தை மாசாக்கம் செய்வோம். 3ஆம் கூட்ட மூலகத்தை மாசாக்கம் செய்வோம். சரியா பிள்ளை? உள்ளீட்டு குறைகடத்தியோட 3ஆம் கூட்டம். நல்லா கவனிங்க, 3ஆம் கூட்டம் தான். அப்ப இந்த ஒரு அணுவுக்கு பதிலா நாங்க என்ன செய்யறோம்? 3ஆம் கூட்ட மூலகத்தை மாசாக்கம் செய்யப்படும். 3ஆம் கூட்ட மூலகத்தை மாசாக்கம் செய்யப்படும். யார மாசாக்கம் செய்வோம்? மேமா டைப்பிங்ல கொடுங்க. போரனையா, அலுமினியமா, கலீலியமா, இந்தியமா, டெலிலியமா, யாரையும் நாங்க பயன்படுத்தலாம். இப்ப உங்களோட சிலபஸ்ல இந்த டெலிலியம் இதை பயன்படுத்துறது இல்ல, இவங்களை பயன்படுத்தலாம். வேறு சரி ஒன்று. இப்ப நான் போரன் எல்லாரும் சொன்னீங்க, போரனை பயன்படுத்தும். சரி, அப்ப போரனை பயன்படுத்துற பிள்ளைகள், அப்ப உங்களுக்கு தெரியும் 3ஆம் கூட்டம் தான் இறுதி ஓட்டுல 3 இலத்திரம். அப்ப 1 இங்க 2 இங்க 3. அப்ப உங்களுக்கு தெரியணும், இந்த உள்ளீட்டு குறைகடத்திகளுக்குள்ள நாங்க 3ஆம் கூட்டத்தை மாசாக்கி விட்டா இங்க பிணைப்பொண்டு உருவாகுது, இங்க பிணைப்பொண்டு உருவாகுது, இங்க ஒரு பிணைப்பொண்டு உருவாகுது. இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இங்கேயும் ஒரு பிணைப்பு உருவாகுது. ஆனால் இங்க ஒரு இலத்திரன் இங்க உட்கார ஏழும் அப்படின்னு சொன்னா இலத்திரன் ஒன்று இருக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் ஒன்று இருக்குது. அப்படின்னா என்ன? ஒரு இலத்திரன் வந்து இணையலாம். அப்ப இந்த இடத்துல நாங்க சொல்லுவோம் ஹால், துளை. ஒரு துளை ஒன்று உருவாகுது. போட்ட விஷயம் விளையிடும். இங்க ஒரு துளை ஒன்று உருவாகுது. நான் போட்ட விஷயம் விளையிடலாம். இங்க அதாவது 3ஆம் கூட்டத்தை நீங்க மாசாக்குனா பிள்ளைகள் மூன்றும் பிணைப்பு பெயரும். இங்க ஒன்று ரைட், பிணைப்பை ஈடுபடுத்துறதுக்கான ஆற்றல் ஒன்று இருக்குது. ஆனா அங்க ஒரு அதாவது இலத்திரன் இருக்கிறதுக்கான ஒரு இடம் ஒன்று இருக்குது. சரி, இப்ப என்ன செய்யும்னு சொன்னா சில இலத்திரங்கள் என்ன செய்யும்? வரவழைக்கிறோம். இங்க வந்து பிணைப்புல ஈடுபடும். இங்க துளை உருவாகும். இங்க துளை. இன்னொரு இலத்திரன் இங்க வரும், அங்க துளை உருவாகும். இவ்வாறு ஏற்ற காவியாக துளை காணப்படுது. ஏற்ற காவியாக துளை. அப்ப இன்னும் ஒரு இலத்திரனை இது ஏற்பதால் இதை நாங்க சொல்றது ஏற்கும் தானிகள் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா ஏற்பான் அணுக்கள், அதாவது உங்களுக்கு தெரியணும் பிள்ளைகள். அப்ப 3ஆம் கூட்ட மூலங்களால் இலத்திரன்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய துளைகளை உருவாக்குவதன் காரணமாக, அப்ப துளைகளை உருவாக்குவதன் காரணமாக இந்த 3ஆம் கூட்ட மூலகத்துக்கு நாங்க சொல்றது ஏற்பான் அணு. அப்ப ஏற்பான் அணுவாக போரன் காணப்படுது. ஏற்பான் அணுவாக காணப்படுது. 3ஆம் கூட்ட மூலகங்கள்
ஏற்பான் அணுக்களாக காணப்படுது. ஏன்? அதாவது இங்க துளைகள் ஒன்றை உருவாக்கி இன்னும் ஒரு இலத்திரங்கள் அவர்களை இணையக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. அதாவது நாங்க சொல்றோம் ஏற்பான் அணுக்களாக காணப்படுது. ஏற்பான் அணுக்களாக அது காணப்படுது. சரியா பிள்ளைகள்? ஏற்பான் அணுக்களாக காணப்படுது. அப்ப பாத்தீங்கன்னா பிள்ளைகள், இங்க ஏற்ற காவியாக துளைகள் காணப்படுறதால துளைகள் என்பது ஒரு பாசிட்டிவ் நேரேற்றம் கொண்டவை. அப்ப பாசிட்டிவ் டைப் நேரேற்றம் கொண்டவையாக இருக்கிறதால மூணாம் கூட்ட மூலங்களை நீங்க மாசாக்கம் செஞ்சால் இங்க உருவாக்கப்படுகின்ற இந்த குறைகடத்திக்கு நாங்க சொல்ற பேர் பாசிட்டிவ், அதாவது பி வகை வெளியீட்டு குறைகடத்தி அப்படின்னு தலைப்போம். சொன்ன விஷயம் விளையிடா? பி வகை வெளியீட்டு குறைகடத்தி அப்படின்னு தலைப்போம். பி வகை வெளியீட்டு குறைகடத்தி இப்படி தலைப்போம். பி வகை வெளியீட்டு குறைகடத்தி தலைப்போம். அதாவது உள்ளீட்டு குறைகடத்தியுடன் சிலிக்கன் அல்லது ஜேர்மானியம் ஜிஇ ஜேர்மானியம். அப்ப சிலிக்கன் அல்லது ஜேர்மானியத்தோட நாங்க என்ன செய்யறோம்னா மூன்றாம் கூட்ட மூலம், நீங்க அலுமினியத்தை கொண்டு போட்டாலுமோ அல்லது கலிலியத்தை கொண்டு போட்டாலுமோ அல்லது இந்தியத்தை கொண்டு போட்டாலுமோ இங்க மூன்று பிணைப்புக்கு போகும். ஒன்று துளை ஒன்று உருவாகும். இந்த துளை உருவாக்குறதால இந்த அணுவை நாங்க சொல்லுவோம் ஏற்பான் அணு அப்படின்னு சொல்லுவோம். ஏற்பான் அணு. ஆகவே இந்த துளைகள் ஏற்ற காவியாக இருக்கிறதால பாசிட்டிவ் டைப் ஒரு பாசிட்டிவ் டைப், அதாவது ஒரு நேர் தொழிற்பாட்டங்க நிகழ்த்துது. ஆகவே இந்த குறைகடத்திக்கு நாங்க சொல்ற பேர் பாசிட்டிவ் பி வகை வெளியீட்டு குறைகடத்தி அப்படின்னு சொல்லுவோம். சொன்ன விஷயம் வெளியிட. அப்ப உள்ளீட்டு குறைகடத்தியோட மூணாம் கூற்ற மூலங்களை மாசாக்கம் செய்தால், அதாவது சிலிக்கன் ஜேர்மானியத்தோட போரன், அலுமினியம், கலிலியம், இந்தியம் போன்ற மூலகங்களை நாங்க மாசாக்கம் செய்தால் அங்க மிக முக்கியமாக துளைகள் உருவாக்கப்படுது. துளைகள் உருவாக்கப்படுறதால இங்க ஏற்ற காவிகளாக துளைகள் காணப்படுறதால ரைட். ஆகவே இந்த குறைகடத்திக்கு நாங்க சொல்ற பேர் பி வகை பாசிட்டிவ், பி வகை பாசிட்டிவ் டைப், பி வகை வெளியீட்டு குறைகடத்தி அப்படின்னு சொல்றோம். ஓகே, அப்படி இது விளங்கிட்டு. அப்ப மூணாம் கூட்ட மூலங்களை மாசாக்கம் செஞ்சால் அங்க உருவாக்கப்படுற குறைகடத்தி பி வகை குறைகடத்தி. ஓகே, கிளியர். உள்ளீட்டு குறைகடத்தினாலே இது சாதாரண அரட்டப்பட்ட உங்களுக்கு தெரியும் 0 கெல்வினை விட கூடுதலான ஒரு வெப்பநிலையில காணப்படுற சந்தர்ப்பத்துல இது மின்ன கடத்தும். இப்படி மின்ன கடத்துறதுல மூணாம் கூட்டத்தை நீங்க கொண்டு மாசூட்டல்னு சொன்னா கலக்குறது. அப்ப மூணாம் கூட்டத்தை கலக்கும் போது அங்கேயும் பிணைப்பு உருவாகுது. ஆனா அந்த பிணைப்புல துளைகள் உருவாக்கப்படுது. இப்படி துளைகள் உருவாக்கப்பட்டா இதை நாங்க சொல்றது பி வகை குறைகடத்தி அப்படின்னு சொல்லுவோம். ரைட், ஓகே. இப்ப அஞ்சாம் கூட்டம், எத்தனையாம் கூட்டம்? அஞ்சாம் கூட்டம். கவனித்துக் கொள்ளுவோம். அஞ்சாம் கூட்ட மூலங்களை நாங்க மாசாக்கம் செய்வோம். எத்தனையாம் கூட்டம்? அஞ்சாம் கூட்ட மூலங்களை நாங்க மாசாக்கம் செய்வோம். அஞ்சாம் கூட்ட மூலங்களை நாங்க மாசாக்கம் செய்வோம். அஞ்சாம் கூட்ட மூலங்களை மாசாக்கம் செய்வோம். ரைட், ஓகே. அஞ்சாம் கூட்ட மூலகமாக நாங்க யார் எடுப்போம்? அப்ப அஞ்சாம் கூட்ட மூலகத்துக்கு நாங்க உதாரணத்துக்கு நைட்ரசன் எடுப்போம் அல்லது ஆர்சனிக் எடுப்போம். ஆர்சனிக் எடுப்போமா இருந்தா பிள்ளைகள் இங்க அஞ்சாம் கூட்டம் இங்க ஒன்று பிணைப்புக்கு போகும். அஞ்சாம் கூட்டம்னா இறுதி புலை கூட்டம்னு சொன்னா இறுதி ஓட்டுல எத்தனை இலத்திரன் கூட்ட எண்ணிக்கை தான் இருக்கும் 5. அப்ப 2 பிணைப்பு போகும், 3 பிணைப்பு போகும், 4 பிணைப்பு போகும். இன்னொன்று சுயாதீனமாக எஞ்சும். ஆகவே சுயாதீனமாக எஞ்சும். அப்ப பிள்ளைகள் உங்களுக்கு தெரியணும். அப்ப சுயாதீனமாக எஞ்சிறதால பிள்ளைகள் அந்த சுயாதீன இலத்திரன் அசைஞ்சு பாருங்க, இது பிணைப்பு, இது பிணைப்பு, இது பிணைப்பு, இது பிணைப்பு. அப்ப சுயாதீன இலத்திரன்கள் அசைஞ்சு மின்னை கடத்தும். இங்க ஏற்ற காவியாக சுயாதீன இலத்திரன். அப்ப இலத்திரன் என்பது உங்களுக்கு தெரியணும் எதிரேற்றம் கொண்டது, நெகட்டிவ் டைப், எதிரேற்றம் கொண்டது. ஆகவே அப்ப ஐந்தாம் கூட்ட மூலகங்களை மாசாக்கம் செய்தால் அங்க உருவாக்கப்படுற குறைகடத்தி நாங்க சொன்னது நெகட்டிவ் எண் வகை குறைகடத்தி அப்படின்னு சொல்லுவோம். எண் வகை வெளியீட்டு குறைகடத்தி அப்படின்னு சொல்லுவோம். எண் வகை வெளியீட்டு குறைகடத்தி.
சொல்லுங்க பார்ப்போம். குறை கடத்தினா என்ன? குறைவாக மின்னை கடத்தக்கூடியவை குறை கடத்தி எனப்படும். குறைவாக மின்னை கடத்தக்கூடியவை குறை கடத்தி எனப்படும். குறைவா மின்னை கடத்தும். ரைட். அதுல 2 வகை. உள்ளீட்டு குறைகடத்தி, வெளியீட்டு குறைகடத்தி. உள்ளீட்டு குறைகடத்தினா என்ன? சிலிக்கன், ஜேமானியம். சிலிக்கன், ஜேமானியம் இது உள்ளீட்டு குறைகடத்தி. ஏன்னா இயற்கை நிலையிலே சிலிக்கன், ஜேமானியம் என்ன செய்யும்? குறைகடத்தியாக இருக்குது. அதான் நாங்க சொல்றது உள்ளீட்டு குறைகடத்தி. வெளியீட்டு குறைகடத்தினா உள்ளீட்டு குறைகடத்திகளுடன் 3ஆம் கூட்ட 5ஆம் கூட்ட மூலகங்களை மாசாக்கம் செய்வதன் மூலமாக பெறப்படுகின்ற குறைகடத்தி வெளியீட்டு குறைகடத்தி. வெளியீட்டு குறைகடத்தில 2 டைப் இருக்கு. ஒன்று பி வகை, என் வகை. 3ஆம் கூட்டத்தை மாசாக்கம் செஞ்சால் பி வகை, 5ஆம் கூட்டத்தை மாசாக்கம் செஞ்சால் என் வகை. 3ஆம் கூட்ட மூலகங்கள் போரன், அலுமினியம், கலிலியம், இந்தியம், டெலிலியம் இவையெல்லாம் 3ஆம் கூட்ட மூலகங்கள். இதை மாசாக்கம் செஞ்சால் அங்க ஏற்ற காவிகளாக துளைகள் உருவாகும். இந்த அணுக்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியணும் ஏற்பான் அணுக்கள். ஏற்பான் அணுக்களாக காணப்படும். ரைட். அப்ப இந்த ஏற்றக்காவி துளைகள் இருக்கிறதால இது பி வகை குறைகடத்தின்னு சொல்றோம். 5ஆம் கூட்ட மூலங்களை மாசாக்கம் செய்யறதால அங்க என்ன நடக்கும்னு சொன்னா சுயாதீன இலத்திரங்கள் எஞ்சுறதால அது நெகட்டிவ் என் வகை குறைகடத்தியாக இருக்கும். இங்க சுயாதீன இலத்திரன்களை என்ன செய்யுது? வழங்குவதன் காரணமாக இதுக்கு நாங்க சொல்ற பேர் வழங்கி அணுக்கள் அல்லது தானி அணுக்கள் அப்படின்னு. வழங்கி அணுக்கள் அல்லது தானி அணுக்கள். சரியா பிள்ளைய? இப்ப நான் ஒரு 2 கூற்று சொல்லப்படும். இந்த 2 கூற்று சரியா பிள்ளையாண்டு வேகமா டைப்பிங்ல சொல்லணும். 2 கூற்று சொல்ல போறேன். சரியா பிள்ளையாண்டு வேகமா சொல்லணும். முதலாவது கூற்று சொல்லுங்க பார்ப்போம். முதலாவது கூற்று உள்ளீட்டு குறைகடத்தியுடன் அலுமினியம் எனும் மூலகத்தை மாசாக்கம் செய்வதனால் பி வகை குறைகடத்தி உருவாக்கலாம். சரியா இல்லையா? அதாவது உள்ளீட்டு குறைகடத்தியுடன் அலுமினியம் எனும் மூலகத்தை மாசாக்கம் செய்வதால் பி வகை குறைகடத்தி உருவாக்கலாம். கரெக்ட். சரி. 2வது கூற்று பார்ப்போம். 2வது கூற்று உள்ளீட்டு குறைகடத்தியுடன் ஆர்சனிக் எனும் மூலகத்தை மாசாக்கம் செய்வதன் மூலம் ஆர்சனிக் ஆனது ஒரு தானி அணுவாக அல்லது வழங்கி அணுவாக தொழிற்படுகிறது. ஒரு தானி அணுவாக அல்லது வழங்கி அணுவாக தொழிற்படுகிறது. சரியா பிள்ளையா? அதுவும் என்ன? சரி, ஓகே. தானி அணுவாக தொழிற்படும். ஆகவே இப்ப உள்ளீடு வெளியீடு குறைகடத்தியல் ஓகே அப்படி கிளியரா? நான் சொன்ன விஷயம் ரைட் அப்படி ரைட். அப்ப எலக்ட்ரானிக்ஸ் பேசிக் தான். நீங்க ஏ லெவல்ல போய் எலக்ட்ரானிக்ஸ் படிச்சாலுமோ கேம்பஸ்ல வைத்து எலக்ட்ரானிக்ஸ் ஒரு பாடமா எடுத்து படிச்சாலுமோ ரைட். அப்ப எலக்ட்ரானிக்ஸ் பேசிக் தான் குறைகடத்தி. குறைவாக மின்னை கடத்துறது தான் குறைகடத்தி. அப்படி குறைவா மின்ன கடத்துற குறைகடத்திகள் 2. ஒன்று உள்ளீட்டு குறைகடத்தி, வெளியீட்டு குறைகடத்தி. உள்ளீட்டு குறைகடத்தினா உங்களுக்கு தெரியணும் 0 கெல்வின்ல அது பிணைப்புல ஈடுபட்டிருக்கும். பங்கீட்டு வலு பிணைப்புல அது ஈடுபட்டிருக்கும். ரைட். அப்ப உங்களுக்கு தெரியணும் அது 0 கெல்வினை விட வெப்பநிலை அதிகரிக்கிற சந்தர்ப்பத்துல அந்த பிணைப்பு உடைந்து என்ன செய்யப்படுதுன்னு சொன்னா ரைட் சுயாதீன இலத்திரன்கள் வெளியேற்றப்படுது. சுயாதீன இலத்திரங்கள் வெளியேற்றப்படுற அந்த இடம் துளையாக இருக்கும். இங்கடி சுயாதீன இலத்திரம். ஆகவே இயற்கை நிலையிலே அது குறைகடத்தியாக காணப்படுறதால சிலிக்கன் ஜேமானியம் என்பவை உள்ளீட்டு குறைகடத்தியாக இருக்கும். சிலிக்கன் ஜேமானியம் என்பவை உள்ளீட்டு குறைகடத்தியாக இருக்கும். அப்ப உள்ளீட்டு குறைகடத்தியாக இருக்கும். குறைகடத்தி சிலிக்கன் ஜேமானியம் என்பவை உள்ளீட்டு குறைகடத்தியாக இருக்கும். அப்ப உள்ளீட்டு குறைகடத்தியுடன் 3ஆம் கூட்ட
அல்லது ஐந்தாம் கூட்ட ரைட் மூன்றாம் கூட்ட அல்லது ஐந்தாம் கூட்ட மூலகங்களை மாசாக்கம் செய்வதால பெறப்படுற குறைகடத்திகள் வெளியீட்டு குறைகடத்திகள். இங்க மூன்றாம் கூட்ட மூலகங்களை மாசாக்கம் செய்வதால மாசுபடுத்துவதால உருவாக்கப்படுற குறைகடத்தி பி வகை குறைகடத்தி. பி வகை குறைகடத்தி இங்க ஏற்ற காவிகளாக துளைகள் காணப்படும். அதே போல ஐந்தாம் கூட்ட மூலகங்களை மாசாக்கம் செய்யறதால பெறப்படுற குறைகடத்தி எண் வகை குறைகடத்தி. இங்க ஏற்ற காவிகளாக சுயாதீன இலத்திரன்கள் காணப்படும். சுயாதீன இலத்திரன்கள் காணப்படும். ஓகே, இந்த சமரி விளையிட இந்த சமரி கிளியரா விளைங்குதா விளையுது. ரைட், ஓகே, பிள்ளைகள் கவனிச்சு கொள்ளுங்க. இதன் பிற்பாடு நாங்க படிக்க போற மிக முக்கியமான விஷயம் பிள்ளைகள், ரைட், பிஎன் ஜங்ஷன், பிஎன் சந்தி தொடர்பாக படிக்கிறோம். பிஎன் சந்தி இனி ஈஸி தான். இந்த ரெண்டும் ஓகேனா ஓகே, ஈஸி. இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியணும். இப்ப ரைட், இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் ரைட், பி வகை என் வகை அப்படின்னு சொல்ற இரண்டு குறைகடத்திகளை தயாரிக்கலாம். உங்களுக்கு தெரியும், உள்ளீட்டு குறைகடத்தி. உதாரணமா ஒரு பேக் ஒன்று எடுக்கிற, அதுக்குள்ள உள்ளீட்டு குறைகடத்தி அனுப்புற, அதுக்குள்ள மூணாம் கூட்டத்தை மாசாக்குனா பி வகை குறைகடத்தி வரும். அதே போல அஞ்சாம் கூட்டத்தை மாசாக்குனா என் வகை குறைகடத்தி வரும். பி வகை குறைகடத்தில ஏற்ற காவியாக என்ன இருக்கு உங்களுக்கு தெரியும், துளைகள் இருக்கு. இந்த துளைகள் இருக்கு. என் வகை குறைகடத்துல ஏற்ற காவியாக சுயாதீன இலத்திரங்கள் போட்ட விஷயம் விளையிட்டா. இப்ப நான் போட்ட விஷயம் விளையிட்டா, ரெண்டையும் தொடுத்தால் இதான் பிஎன் சந்தி. இதைத்தான் நாம சொல்றது பிஎன் ஜங்ஷன், பிஎன் சந்தி. பிஎன் சந்தி அப்படின்னு பிஎன் சந்தி தான் பி வகை என் வகை குறைகடத்திய இணைக்கிறோம். இது விளங்கிட்டா பிள்ளை, இந்த செட்டப் விளங்கிட்டா. பி வகை என் வகை இது விளங்கிட்டா பிள்ளை. ரைட், இப்ப என்ன நடக்கும்னு சொன்னா, இந்த நேரேற்றம் என்ன செய்யும் சொன்னா, இந்த நேரேற்றம் அதாவது இந்த துளைகள் என்ன செய்யும்டா பிள்ளைகள், என்ன யாரை நோக்கியா செய்யும்டா, சுயாதீன இலத்திரன்களை நோக்கியா செய்யும். இலத்திரன்கள் நோக்கியா செய்யும். சரி பிள்ளை. அப்ப இந்த இலத்திரன்கள் என்ன செய்யும் சொன்னா, இந்த இலத்திரன்கள் என்ன செய்யும்டா, இந்த துளைகளை நோக்கியா செய்யும். அப்ப இலத்திரன்கள் இங்கால அசைய, இங்கால துளைகள் அசையும். துளைகள் இங்கால அசையும். போட்ட விஷயம் விளங்கிட்டுதான். இப்ப நான் போட்ட இந்த டிசைன் விளங்கிட்டா உங்களுக்கு. அதாவது இங்க நேரேற்றம் கொண்ட துளைகள் இலத்திரன்களை நோக்கி அசைய, இலத்திரன்கள் துளையை நோக்கி அசையும். இப்படி அசைகிற கட்டத்துல பிள்ளைகள், ஒரு கட்டத்துல இந்த இலத்திரன்கள் என்ன செய்யும், இந்த பி வகை இந்த இடத்தை நோக்கி வந்துடும். இங்கால அசையும். இதை நோக்கி அசைறதால இந்த இடத்துல அதுல செறிவு கூடுதலாகும். அப்ப இந்த துளைகள் என்ன செய்யும், இங்கால அசைறதால இந்த இடத்துல துளைகள் அளவும் என்ன கூடுதலாக இருக்கும். துளைகள் அளவு கூடுதலாக இருக்கும். அப்ப பிள்ளைகள் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியணும். உதாரணமாக 10 மறை ஏற்றம், இங்க 10 நேரேற்றம்னு சொன்னாங்க. இந்த இரண்டையும் கூட்டினால் எவ்வளவு வரும் ஏற்றம்? ஏற்றம் எப்படி வரும் சொல்லுவோம். 10 நேரேற்றம் 10 எதிரேற்றம் கூட்டினா எவ்வளவு வரும்? 10 நேரேற்றம் 10 எதிரேற்றம் கூட்டினால் 0. அத மாதிரி இந்த இடத்துல உள்ள ஏற்றங்கள் எதிரெதிர் ஏற்றங்கள் சம அளவு காணப்படுறதால இந்த பிரதேசத்துக்கு நாம சொல்ற பேர் வரிதாக்கட் பிரதேசம். அப்படின்னு வரிதாக்கட் பிரதேசம். சுருக்கமாக சொல்ல போனா ஏற்றமற்ற பிரதேசம். ஏற்றமற்ற பிரதேசம் நேரேற்றம் எதிரேற்றத்தின் அளவு எப்படி இருக்கு பாரு. நேரேற்றம் எதிரேற்றத்தின் அளவு சமனாக இருக்கு. அப்ப இந்த இடம் வரிதாக்கட் பிரதேசமாக இருக்கு. வரிதாக்கட் பிரதேசம். அப்ப யோசிச்சு பாருங்க பிள்ளைகள், இங்க உங்களுக்கு நேரேற்றம் அதால நேர் அழுத்தம் கொண்டு உருவாகும். இங்க மறை ஏற்றம் மறை அழுத்தம் கொண்டு உருவாகும். அப்ப இந்த ரெண்டு பேருக்கும் இடையில நேர் மறை அழுத்தங்கள் உருவாகிறதால ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு அழுத்தம் கொண்டு உருவாகும். அந்த அழுத்தத்துக்கு நாம சொல்ற பேர் தடுப்பழுத்தம்.
தடுப்பழுத்தம் அப்படின்னு தடுப்பழுத்தம். பரிதாக்கட் பிரதேசம், தடுப்பழுத்தம். முதலாவது பிஎன் சந்தி தொடர்பாக சொல்லி தந்தேன். பி வகை என் வகை குறைகடத்திகளை ஒரு முறையில தொடுத்தால் அதை நாம சொல்றது பிஎன் சந்தி. பிஎன் சந்தி. பி வகை குறைகடத்தியையும் என் வகை குறைகடத்தியும் ஒரு முறையில தொடுத்தால் பிஎன் சந்தி அப்படின்னு. இங்க பி வகை குறைகடத்தில துளைகள் காணப்படுது, என் வகை குறைகடத்தில சுயாதீன இலத்திரன்கள் இருக்குது. இந்த இலத்திரன்கள் துளைகளை நோக்கியும் துளைகள் ஏதாவது சுயாதீன இலத்திரன்கள் நோக்கி அசையும். அப்படி அசைறதால பிள்ளைகள் உங்களுக்கு தெரியணும், இவ்வாறு இலத்திரன்கள் இங்காலையும் துளைகள் இங்காலையும் அசைறதால இந்த இடத்துல இரண்டுக்கும் இடைப்பட்ட இடத்துல வரிதாக்கட் பிரதேசம் ஒன்று உருவாகும், ஏற்றமற்ற பிரதேசம் ஒன்று உருவாகும். இங்க மறை நேர் இரண்டு பேருக்கு இடையில ஒரு அழுத்தம் ஒன்று உருவாகுது. அந்த அழுத்தத்தை நாங்க தடுப்பழுத்தம் அப்படின்னு கதைக்கிறோம். கிளியர்? நான் சொன்ன விஷயம் கிளியரா? நான் சொன்ன விஷயம் கிளியரா? இப்ப நான் திரும்ப இத மாதிரி வரைஞ்சி கேள்வி கேட்க போறேன். இந்த வசனத்தை நீங்க திரும்ப சொல்லணும். சரியா பிள்ளைங்க? இந்த வசனத்தை நீங்க திரும்ப சொல்லணும். பாப்போம், எனக்கு சொல்லுங்க பிள்ளைகள். ரைட்? இப்ப பாப்போம் யாரு சொல்றதுன்னு பாப்போம். குயிக்கா சொல்லணுமே. ரைட், இப்ப எனக்கு சொல்லுங்க பிள்ளைகள். இப்படி பி வகை என் வகை இப்படி இருக்கு. அப்ப பி வகைய என் வகையோட தொடுத்தால், பி வகை என் வகை இரண்டும் ஒரு முறையில தொடுத்தால் இதுக்கு என்ன பேர்? பி வகை குறைகடத்தையும் என் வகை குறைகடத்தையும் ஒரு முறையில தொடுத்தால் இதுக்கு என்ன பேர்? பி வகை என் வகை பிஎன் சந்தி, பிஎன் ஜங்ஷன், பிஎன் சந்தி அப்படின்னு பிஎன் சந்தி. சரி, இப்ப பி வகையில துளைகள் காணப்படும், துளைகள் காணப்படும், துளைகள் இருக்கும், இப்படி துளைகள் இருக்கும். என் வகையில சுயாதீன இலத்திரங்கள் இருக்கும், சுயாதீன இலத்திரங்கள் இருக்கும். இப்ப இந்த துளைகள், அதாவது சுயாதீன இலத்திரங்கள் துளைகளை நோக்கி, இந்த துளைகள் சுயாதீன இலத்திரங்கள் நோக்கியும் அசைற கட்டத்துல இந்த துளைகள் இங்கால பக்கம், ரைட், டுவால் அசைற கட்டத்துல இங்கால பக்கம், ரைட். அதே போல இந்த பி இருவாயிட, அதாவது பி குறைகடத்தின பக்கம் சுயாதீன இலத்திரன்கள் அசை, ரைட். இந்த இடம் இப்படி சம அளவான ஏற்றங்கள் காணப்படுறதால இந்த பிரதேசம் எவ்வாறு இருக்கு? இந்த பிரதேசத்துக்கு என்ன பேர்? இந்த பிரதேசத்துக்கு என்ன பேர்? வரிதாக்கட் பிரதேசம். வரிதாக்கட் பிரதேசம், வரிதாக்கட் பிரதேசம் அப்படின்னு சொல்லி, வரிதாக்கட் பிரதேசம், ரைட். இப்ப பிள்ளைகள் இங்க மறை ஏற்றங்கள் இருக்கிறதால மறை அழுத்தம், நேரேற்றங்கள் இருக்கிறதால நேர் அழுத்தம். அப்ப ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கிற அழுத்த வேறுபாட்டுக்கு என்ன பேர்? அதாவது நேர்மறை அழுத்தங்கள் இருக்கிறதால இதுக்கு என்ன பேர்? தடுப்பழுத்தம். இதுக்கு என்ன பேர்? தடுப்பழுத்தம், தடுப்பழுத்தம், ரைட். இப்ப பாத்தீங்கன்னா பிள்ளைகள், நான் ஒரு விஷயம் ஒன்று கேட்கிறேன். இப்ப இங்க உள்ளீட்டு குறைகடத்தில பாத்தீங்கன்னா பிள்ளைகள், நாங்க ரெண்டுக்கும் சிலிக்கன் உள்ளீட்டு குறைகடத்தியா பயன்படுத்துறோம். உள்ளீட்டு குறைகடத்தி உங்களுக்கு தெரியும், பி வகைன்னு சொன்னா சிலிக்கனோட 3ஆம் கூட்ட மூலகத்தை மாசாக்கம் செஞ்சிருக்கும். இங்கேயும் சிலிக்கனை நாங்க பயன்படுத்துறோம். இதுக்கு 5ஆம் கூட்ட மூலகங்களை மாசாக்கம் செய்தால், அப்ப இவங்கள்ல உருவாகிற இந்த துளைகள், இவங்கள்ல உருவாகிற இந்த சுயாதீன இலத்திரங்களால உருவாக்கப்படுற தடுப்பழுத்தம் எவ்வளவாக இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 0.7 வோல்ட் ஆக இருக்கும். 0.7 வோல்ட். கிட்டத்தட்ட இது டாக்ஸ் மாதிரி, வரி மாதிரி. அதாவது தடுப்பழுத்தம் 0.7. இதால வார மின்னோட்டம் உதாரணத்துக்கு 0.7 வோல்ட் அளவை விட கூடுதலாக இருக்கிற சந்தர்ப்பத்துல தான் இதுக்குள்ளால என்ன செய்யும்? ஏன்னா இங்க இந்த பி வகை என் வகை குறைகடத்திகளின் ஊடாக இவ்வாறு ஏற்றங்களை சமாளிச்சு அந்த உங்களுக்கு தெரியணும், மின்னோட்டம் ஓடணுமா இருந்தா இலத்திரன்கள் இங்கால செய்யும், இலத்திரன் இங்கால செஞ்சு மின்னோட்டம் போடும். அப்ப இவங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த தடுப்பழுத்தம் 0.7 வோல்ட். அப்ப இங்க 0.7 வோல்ட் இந்த தடுப்பழுத்தத்தை விஞ்சும் போது தான் இதனூடாக என்ன செய்யும்னு சொன்னா அந்த வோல்ட் அழுத்த வேறுபாடு போகும்.
அதாவது மின்னோட்டம் போகும். 0.7 விட குறைவான வோல்ட் இருக்குமா இருந்தா இந்த பிஎன் சந்தி தொழிற்படாது. இப்ப நான் சொல்லி தரப்போறேன், நிறைய விஷயங்கள் இருக்குது. சரி, இப்போ உங்களுக்கு சொல்றாங்க இந்த பிஎன் சந்தியில உள்ளீட்டு குறைகடத்தியாக ஜேமானியத்தை பயன்படுத்துறாங்க. ஜேமானியத்துக்கு 3ஆம் கூட்டத்தை மாசு ஆக்குறாங்க. இங்கேயும் ஜேமானியத்துக்கு 5ஆம் கூட்டத்தை மாசு ஆக்குறாங்க. ஆகவே இங்க உருவாகிற தடுப்பழுத்தம் வந்து பாத்தீங்கன்னா 0.3 வோல்ட் ஆக இருக்கும். 0.3 வோல்ட் ஆக இருக்கும். ரைட், இதான் தடுப்பழுத்தம். ஆகவே பாத்தீங்கன்னா பிள்ளைகள், மிக முக்கியமாக தடுப்பழுத்தம் பரிதாக்கல் பிரதேசம் அப்படின்ற ஒரு விஷயம் மிக முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும். தடுப்பழுத்தம் பரிதாக்கல் பிரதேசம் அப்படின்ற விஷயம் மிக முக்கியமா தெரிஞ்சிருக்கும். இப்ப உங்களுக்கு ஒரு பேசிக் ஒன்று சொல்லித்தாங்க. இதைத்தான் நாங்க இனி படிச்சு கொண்டு போகிறோம். சரி, என்னன்னு சொன்னா பிள்ளைகள், இதான் பாருங்க, இதானே பிஎன் சந்தி. பாருங்க பிள்ளைங்க, இதான் பிஎன் சந்தி, இதான் பிஎன் சந்தி. இந்த பிஎன் சந்தியில பாத்தீங்கன்னா பிள்ளைகள் கவனித்துக் கொள்ளுங்க. பிஎன் சந்தி, இங்க துளைகள் இருக்கும், இங்க துளைகள் இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா சுயாதீன இலத்திரன்கள் இருக்கும், சுயாதீன இலத்திரன். இங்க சுயாதீன இலத்திரன் இங்க அசையும், சுயாதீன இலத்திரன் இங்க அசையும். இங்க துளைகள் காணப்படும், இங்க துளைகள் காணப்படும். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க பிள்ளைகள், துளைகள் காணப்படும். சரி, இந்த இடத்துக்கு நாங்க சொல்ற பேர் வரிதாக்கட் பிரதேசம். வரிதாக்கட் பிரதேசம், வரிதாக்கட் பிரதேசம் அப்படின்னு கதைக்கிறோம். வரிதாக்கட் பிரதேசம், ஏற்றமற்ற பிரதேசம். இந்த 2 பேருக்கு இடையில தடுப்பழுத்தம், தடுப்பழுத்தம் ஒன்று காணப்படும். இது சிலிக்கன் உள்ளீட்டு குறைகடத்தின்னு சொன்னா 0.7 வோல்ட்டாக இருக்கும். சரி பிள்ளைகள், இப்ப இதை நாங்க என்ன செய்யறோம், ஒரு பேட்டரியோட, உங்களுக்கு தெரியணும் பிள்ளைகள், மிக முக்கியமான விஷயம் இதான். இலத்திரணி என்று சொன்னா, இலத்திரணி என்று சொன்னா மின்னோட்டத்தையும் அழுத்த வேறுபாட்டையும், நல்ல தெளிவா விளைய கொள்ளுங்க, மின்னோட்டத்தையும் அழுத்த வேறுபாட்டையும் கட்டுப்படுத்தி சரியா பயன்படுத்தி தகவல்களை பெறுறது, செயற்படுத்துறது, சேமித்தல், தொடர்பாடல், பரிமாற்றங்கள் போன்ற எல்லா விடயங்களையும் செய்யக்கூடிய ஒரு விடயம்தான் இந்த இலத்திரணி. சொன்ன விஷயம் இல்லைங்களா, இலத்திரணி என்று சொன்னா ரைட். அதாவது இலத்திரணி என்று சொல்றது பிள்ளைகள், இலத்திரன்களோட ஓட்டத்தை கட்டுப்படுத்தி, இலத்திரன்களோட மின்னோட்டத்தை கட்டுப்படுத்தி, அழுத்த வேறுபாட்டை, மின்னோட்டத்தை அழுத்த வேறுபாட்டை பயன்படுத்தி, இலத்திரன்கள மின்னோட்டம் அழுத்த வேறுபாடு என்பவற்றை பயன்படுத்தி, மின்னோட்டம் அழுத்த வேறுபாடு என்பவற்றை பயன்படுத்தி தகவல்களை பெறுறது, அதே மாதிரி அதை செயல்படுத்துறது, சேமிக்கிறது, தகவல்களை சேமிக்கிறது. இப்ப உதாரணமா நீங்க பார்க்கலாம், சிடி, டிவிடி அப்படின்னு இருக்குதானே, தகவல்களை சேமிக்கிறது, சிப், மெமரி சிப், அதுகளெல்லாம் இருக்கு. தகவல்களை சேமிக்கிறது, தொடர்பாடல் பரிமாற்றம், தொடர்பாடல் பரிமாற்றம், இப்படி எல்லா விடயங்களுக்கும் பயன்படுத்தப்படுற ஒரு விஞ்ஞான துறைதான் இந்த இலத்திரன். இந்த விஞ்ஞான துறைதான் இந்த இலத்திரன்ல இருக்கும். அப்ப இங்க கட்டாயம் மின்னோட்டத்தையும் அதே போல, அதாவது மின்னோட்டம் மின்னோட்டத்தையும் அழுத்த வேறுபாட்டையும் பயன்படுத்தி 2 பேரையும் கட்டுப்படுத்தி நாங்க என்ன செய்யறோம், தகவல்களை பெறுறது, அதை செயற்படுத்துறது, அதே போல சேமிக்கிறது, அதை தொடர்பாடலை கடத்துறது, இப்படி எல்லா விடயங்களையும் செய்யக்கூடிய ஒரு துறைதான் இந்த இலத்திரனியல், எலக்ட்ரானிக்ஸ். ரைட். அப்ப இங்க பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க பேட்டரியோட இணைக்கிறோம், ஒரு பேட்டரியோட இணைக்கிறோம். இப்படி பேட்டரியோட இணைக்கிறோம். சரி, இப்ப பாத்தீங்கன்னா பிள்ளைகள் மிக முக்கியமாக விலை கொடுக்கும், இதான் பேசிக்க, பேட்டரியோட இணைக்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த பேட்டரியோட வோல்ட் வந்து 1.5 வோல்ட். ரைட், ஒரு பேட்டரியுமே ஒரு பேட்டரி 1.5 வோல்ட். சரியா, இந்த பேட்டரியோட நேர் முடிவிடம், இது மறை முடிவிடம். இப்ப பாத்தீங்கன்னா பிள்ளைகள் உங்களுக்கு மிக முக்கியமா தெரிஞ்சிருக்கு, இது நேர் முடிவிடம், நேர் பிளஸ், இது பிளஸ், இதால மின்னோட்டம் வருது. அப்ப இங்க பாத்தீங்கன்னா இது பிளஸ். சொல்லுங்க பாப்போம், இந்த பிளஸும் ஒன்றை ஒன்று தள்ளுமா கவருமா? ரைட், ஒத்த முனைகள் ஒன்றை ஒன்று தள்ளுமா கவருமா? ஒத்த முனைகள் ஒன்றை ஒன்று தள்ளுமா கவருமா? ஒத்த முனைகள் ஒன்றை ஒன்று தள்ளும், தள்ளும், தள்ளும். அப்ப இன்னும் தள்ளும். இப்ப இவங்க அதாவது இந்த அதாவது துளைகள் என்ன செய்யும், இலத்திரன் பக்கமும். அப்ப இந்த மறை, இங்க இருக்கிற சுயாதீன இலத்திரங்கள் மறைய பிடிச்சி தள்ளும், இந்த மறையும் இங்கால தள்ளும். அப்ப மறையும் இந்த நேரும்
நெருங்கும், நல்லாவே நெருங்கும். அப்ப பிள்ளைகள் உங்களுக்கு ஒரு விஷயம் விளங்கணும். நீங்க வரிதாக்கல் பிரதேசம் அப்படின்னு ஒண்ணு, இந்த வரிதாக்கல் பிரதேசம் சின்னதாகுமா, நல்லா ஞாபகத்துல வச்சுக்கணுமா. அதாவது பிஎன் சந்தில பி வகைய மின்கலத்தின நேர் முடிவிடத்துடன் பிஎன் சந்தில என் முடிவிடம் மறை முடிவிடத்தினுடன் தொடுத்தால், இப்படி தொடுக்கும் போது வரிதாக்கல் பிரதேசம் சின்னதாகும். வரிதாக்கல் பிரதேசம் சிறியதாகும் போது அப்ப இலத்திரன்கள் என்ன செய்யும்? இங்கால செய்யும். இலத்திரன்கள் எண்ணிலிருந்து பிய நோக்கி அசையும். எனவே மின்னோட்டம் பியிலிருந்து என்ன நோக்கி அசையும். மின்னோட்டம் பியிலிருந்து என் குறைகடத்தியை நோக்கி அசையும். இதை நாங்கள் சுருக்கமாக குறிச்சால், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், குறிச்சால் இவ்வாறு குறிச்சால் அதாவது அப்ப இதை நாங்க சொல்றோம் பி வகை. இங்கால பக்கம் இருக்கிறது என் வகை. அப்ப எங்கால மின்னோட்டம் போகும் சொல்லுங்க. அப்ப மின்னோட்டம் எங்க போகும்? பி வகையில இருந்து என் வகை நோக்கி. பாருங்க, இதுக்குள்ள அம்புக்குறி ஒண்ணு இருக்கா? இவ்வாறு மின்னோட்டம் போகும். அப்ப மின்னோட்டத்தின திசை இங்கால இப்ப எனக்கு சொல்லுங்க. அப்ப இங்கால மின்னோட்டம் வாரத்து சந்தர்ப்பம் இருக்கா? இல்ல. இங்கால இலத்திரன் தான் போகும், இங்கால மின்னோட்டம் போகும். ஆகவே இந்த பிஎன் சந்தியத்தான் பிள்ளைகள் பிஎன் ஜங்ஷன். அப்ப மின்கலத்தோட இப்படி இணைக்கப்படுற இந்த பிஎன் சந்தியத்தால் நாங்க என்னன்னு சொல்லுவோம்டா, இருவாயி டயோடு கலைக்கிறோம். பிஎன் சந்தியத்தால் நாங்க இருவாயி கலைக்கிறோம். சொன்ன விஷயம் பிள்ளைகள், பிஎன் சந்தியத்தை நாங்க இருவாயு கலைக்கிறோம். சரியா பிள்ளைகள்? ரைட். இப்ப நாங்க இலத்திரனியல் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வந்திருக்கோம். அதாவது இலத்திரனியல் சொன்னால், உங்களுக்கு நான் ஸ்டார்ட்ல சொன்னேன், எப்படியோ இருந்த உலகம் இப்ப எப்படி இருக்குது, எல்லாத்துக்கும் காரணம் இலத்திரனியல். அதுக்கு மிக முக்கியமான காரணம் குறைகடத்தி. குறைகடத்தினா குறைவாக மின்ன கடத்துறாக்கள். அப்ப உண்மையிலேயே இயற்கையிலேயே என்ன செய்யுது, குறைவா மின்ன கடத்துறாக்கள் இருக்கிறாங்க. அதை நாங்க சொல்றது உள்ளீட்டு குறைகடத்தி, சிலிக்கன் ஜெர்மானியம். அந்த உள்ளீட்டு குறைகடத்தியோட மூன்றாம் கூட்ட 5ஆம் கூட்ட மூலங்களை மாசாக்கம் கலப்படம் செய்யும் போது என்ன செய்யுது, துளைகளும் சுயாதீன இலத்திரன்களும் உருவாகுது. ஆகவே அப்படி துளைகள் உருவாகிறதால பி வகை குறைகடத்தி, சுயாதீன இலத்திரன்கள் உருவாகிறதால என் வகை குறைகடத்தி. பிஎன் சந்தியை தொடுக்கிறோம், அப்படி இணைக்கும் போது பிஎன் சந்தி உருவாக்கப்படுது. அதுதான் இது. அப்படி இணைக்கப்படுற சந்தர்ப்பத்துல வரிதாக்கட் பிரதேசம் ஒன்று உருவாகுது, தடுப்பழுத்தம் ஒன்று உருவாகுது. இப்ப பாத்தீங்கன்னா நாங்க மின்கலத்தை கொடுக்கிறோம், பிஎன் சந்தியின் ஊடாக மின்னோட்டம் செல்லுது. ஆகவே சுருக்கம் புள்ளிகள் 0.7 வோல்ட் இந்த பிஎன் சந்திக்குள்ள செலவாயும். அப்ப இங்க ஒரு பல்ப் மின்குமிழ் ஒன்று வச்சுங்கன்னா பிள்ளைகள் நல்ல தெளிவாளையும் கொடுக்கும். இந்த மின்குமிழுக்கான வோல்டேஜ் அழுத்த வேறுபாடு எவ்வளவு? V1 பார்ப்போம். யாரு கண்டுபிடிச்சு சொல்றதுவா? இந்த மின்குமிழுக்கான அழுத்த வேறுபாடு எவ்வளவாக இருக்கு? மின்குமிழுக்கான அழுத்த வேறுபாடு எவ்வளவா? அப்ப பிள்ளைகள் 1.5 வோல்ட் தான் நீங்க கொடுக்குறீங்க. ஆனா இங்க தடுப்பழுத்தம் சிலிக்கன் உள்ளீட்டு குறைகடத்தியா பயன்படுத்துறா 0.7 பெயரும் மிச்சம் 0.8 வோல்ட். இந்த வோல்ட் தான் இந்த மின்குமிழ் ஒளிர்றதுக்கு பயன்படக்கூடியதாக இருக்கும். ஆகவே மின்னோட்டம் பியில் இருந்து என் நோக்கி, பிஎன் இது நேர், இது மறை, பிஎன் இதனூடாகத்தான் மின்னோட்டம் செல்லும். இங்கிட்டு எதிர் திசையால மின்னோட்டம் செல்லாது. இதன் பிற்பாடு நாங்க படிக்க போற விஷயம் பிள்ளைகள், ரைட்? கோடல் உரல், முன்முக கோடல். இதை நாங்க சொன்னது முன்முக கோடல். அழகா படிப்ப வச்சால நாங்க வாரோப்ல முன்முக கோடல், அதுக்கப்புறம் பின்முக கோடல். இது தொடர்பான விஷயங்கள். இருவாயின பயன்பாடுகள் இருக்கு. சீராக்கம், அதே போல சூரிய களம் தயாரிக்கிறதுல பயன்படுத்தப்படும். ரைட்? இவ்வாறு பல விடயங்களை நாங்க படிக்க போறோம். சரியாவிலே எல்இடி மின் விளக்குகள் தயாரிக்கிறது, சூரிய களம் தயாரிக்கிறது, அதே மாதிரி சீராக்கம் போன்ற தொழில்களை செய்யறதுக்கு நாங்க இருவாயை பயன்படுத்துவோம். அது தொடர்பான விஷயங்கள் நாங்க படிப்போம். அதன் பிற்பாடு பிள்ளைகள் மூவாயு தொடர்பாக படிப்போம். அதுவும் நல்ல இலவான சிம்பிளான ஒரு விஷயம். முதலாவது சந்தர்ப்பத்திலே உங்களுக்கு இந்த பாடங்கள் நல்ல கிளியரா விளங்குமா இருந்தா உண்மையிலேயே வெரி குட் பிள்ளைகள், உண்மையிலே வெரி குட். ரைட்? நிறைய பாடசாலைகள்ல இந்த பாடங்களை பெருசா படிப்பிக்கிறது குறவு. ரைட்? என்றால் இந்த பாடம் ஏன் படிப்பிக்கிறது குறவுன்னு சொன்னா,
அது கூடுதலா அந்த ஏபி எடுக்கிற பிள்ளைகளுக்கு தான் கூடுதலா படிப்பிப்பாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாரும் படிக்கணும், எல்லாருக்கும் இந்த பாடம் தெரிஞ்சிருக்கணும். சரியா பிள்ளைகள்? இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக நான் நினைக்கிறது இன்னும் 2, 3 கிளாஸ்ல நாங்க இந்த பாடத்தை முடிச்சு கொள்ளலாம். இன்னொரு 4 கிளாஸ்ல இந்த பாடத்தை முடிச்சு கொள்ளலாம். சரியா பிள்ளைகள்? முடிச்சு விட்டா இலத்திரனியல் முடிஞ்சு. இதுல கேள்விகளை பார்த்தா இந்த பச்சை பிள்ளைக்கு கேட்கிற மாதிரி கேட்பாங்க. பாடம் கிளியர்னு சொன்னாங்க, இலகுவாக கேள்விகளை செஞ்சு கொண்டு போயிடும். ரைட், இன்ஷா அல்லாஹ் நாங்க மற்றும் ஒரு வகுப்புல சந்திச்சு கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குட் நைட் பிள்ளைகள்.